அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. ஆண்டுக்கு ரூபாய் 84 லட்சம் வருமானம் வந்தும் அதை உதறிவிட்டு சலவை தொழிலில் ஈடுபட்ட நபர். இவர் யார், என்ன அப்படின்றத விரிவாக பார்ப்போம். பீகாரைச் சேர்ந்த ஐஐடி பட்டதாரி ஒருவர் ஆண்டுக்கு ரூபாய் 84 லட்சம் சம்பளத்தை உதறிவிட்டு தற்போது தனது மனைவியுடன் சேர்ந்து 170 கோடி மதிப்பிலான ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். பீகாரைச் சேர்ந்தவர் அனுரப் சின்ஹா. 8வது வகுப்பில் இருந்தே ஐஐடி பட்டப்படிப்புக்கு தயாராகி வந்தவர். 12ஆம் வகுப்பு முடிந்ததும் மும்பை ஐஐடியில் அவருக்கு வாய்ப்பும் கிடைத்துள்ளது. ஆனால் அவருக்கான கல்லூரி கட்டணம் செலுத்துவதில் அவரது குடும்பம் கடும் போராட்டத்தை எதிர்கொண்டது. ஒரு வழியாக பட்டப்படிப்பை முடித்தவர் வெளிநாட்டில் வேலை தேடி சென்றார். அத்துடன் 2015ஆம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டார். அதே ஆண்டில் ஹோட்டல் நிர்வாகத்துறையில் நுழைந்த அனுரப் பல எண்ணிக்கையிலான ஹோட்டல்களை நிர்வகிக்க தொடங்கினார். அப்போதுதான் எவரும் கண்டுகொள்ளாத புதிய வாய்ப்பொன்று அவருடைய பார்வையில் பட்டது. இதனை அடுத்து அனுரப் மற்றும் அவரது மனைவி குஞ்சன் சின்ஹா ஹோட்டல்களுக்கான சலவை தொழிலை முன்னெடுக்க முடிவு செய்தனர். நிறுவனத்தின் மதிப்பீடு மொத்தம் 170 கோடி. அத்துடன் தரமான சேவையை வழங்கவும் உறுதியளித்தனர். ஆண்டுக்கு ரூபாய் 84 லட்சம் சம்பளம் வாங்கி வந்த அனுரப் 2016இல் அந்த வேலையை விட்டுவிட்டு 20 லட்சம் முதலீட்டில் 2017 ஜனவரி மாதம் யூக்ளீன் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். தற்போது இந்த நிறுவனத்தின் மதிப்பு 170 கோடி. இந்தியா முழுக்க 104 நகரங்களில் 350 யூக்ளீன் கடைகளை திறந்துள்ளார். அது மட்டுமன்றி வங்கதேசம், நேபாளத்திலும் கடைகளை திறந்துள்ள நிலையில் தற்போது ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள வாய்ப்புகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்துள்ளார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் உண்மையாக இருந்தால், நேர்மையாக இருந்தால், தரமானதாக இருந்தால் கண்டிப்பாக முன்னேறலாம் அப்படின்பதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த பீகாரைச் சேர்ந்த அனுரப் சின்ஹா. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத எங்களோடு பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.